வெள்ளத்துறை ஸ்கிராப் பிஸ்னஸில் பல கோடி சம்பாதிக்கிறான்னு எழுதுறான். ஏன்டா இன்னொருத்தருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்? நம்மளே களத்தில் இறக்கலான்னு அவர் மைத்துனரை இறக்கி ஸ்கிராப்பில் கிராஸ் ஆகிறான். போஸ்டிங் வருது. இப்போ வெள்ளத்துறையுடைய நிலைமை என்னென்னா, இதே ரவுடிகளோடு சேர்ந்து அவருடைய சகோதரர், அதாவது மனைவியின் சகோதரர், முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாகத்தான் நீங்கள் வெள்ளத்துறை கடைசி அன்று முதல்வர் குடும்பத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக தான் மீண்டும் அது ரத்து செய்யப்பட்டோம். நீங்கள் அப்பா போலீஸ் வேலை எனக்கு கொடுங்க, அந்த சவுக்கு சங்கருக்கு மாதிரி எங்கெங்கேயோ முட்டுறாங்க, ஒன்றும் நடக்கலை, எங்கெங்கேயோ முட்டுறாங்க பார்க்குறாங்க. அப்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போது நேரடியாக வெள்ளத்துறை களமிறக்கப்பட்டார். வெள்ளத்துறை வந்து ஒரு 3 என்கவுண்டர் நடந்தது. 3 என்கவுண்டருமே ஸ்கிராப் பிஸ்னஸில் ஆளுங்கட்சிக்கு இடையூறு செய்த ரவுடிகள். வேறு நீங்கள் லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாலும் இல்லை. இப்போ எல்லாம் 500 கட்ட சாக்கு கோணியில் எடுத்துகிட்டு போய் காலை கீழே கூட உட்காந்துட்டு போகிறான். ஒரு பார்த்த நிருபர் சொல்கிறார், அமைச்சர் கூப்பிட்டு சொல்கிறார் ஒரு ரவுடிட்ட, ஏய் என்னப்பா எங்கள் ஆளு ரொம்ப தொந்தரவு பண்ணுற, அவன் கட்சிக்காரன், அவன் தான் அங்கே எடுப்பான். பூண்டி கலைவாணனுடைய அண்ணன் வெட்டி கொல்லப்பட்டார். எங்கே? மாவட்ட செயலாளர் வீட்டிலே கொல்லப்பட்டார். முதல் அழுத்தம் கொடுத்தது சபரீஷன் தரப்பு. ஏன்னா அது பின்னாடி பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்குது. 5000 கோடி ரூபா. இதையும் மீறி ரவுடிகள் மிரட்டலுக்கு அமைச்சரே உள்ளாகிறார். அமைச்சரே தாமோ அன்பரசன் இப்போ அங்கே அந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களை அப்போ அமைச்சர் பேசுகிறார். தாமோ அன்பரசன் ஒரு ரவுடிகிட்ட பேசின பிறகு அந்த ரவுடி சொல்கிறான், ரவுடிகிட்ட அமைச்சர் சொல்கிறாரு, நீ உள்ளே இருக்கணுமா வெளியே இருக்கணுமா? யார் சொல்கிறா? நீங்கள் தாமோ அன்பரசன் முதலமைச்சருடைய மகன் மு.க. அழகிரி, சாரி தமிழரசு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிராப் தொழிலில் கட்டுப்படுத்தக்கூடிய வேலை யார் செய்கிறா? நம்ம வெள்ளத்துறை செய்கிறார். அதிமுக ஆட்சி வந்தால் சாரி 200 கோடியா கமிஷன் 20 கோடி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. 20 கோடி வரல. 20 கோடி வரல. இவர் எல்லாத்துக்கும் அல்வாவை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஏன்னா ஒரு நாள் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ண கதை போல அதுதான். 2013 சிவகங்கையில் நடந்த என்கவுண்டர் வழக்கு எப்போ 2024 சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 13 24 அப்போ அது வரைக்கும் தெரியாதா அரசுக்கு? ஓட்டு போயிடும், சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணும். முதல்ல சொன்னது சபரீஷன், இப்போ சொன்னது முதலமைச்சர். அப்போ 2 முதலமைச்சர்.